இந்த மூவியோட வளம் என்னன்னா, இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்கில் சைக்கோ வந்து ஒரு நியூஸ் சேனலில் நான் ஒரு 5 பேரை கொலை பண்ண போகிறேன், அதில் ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் சாக போகிறேன், 5 பேரை 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொலை பண்ணுவேன் 5 நாளில், நீங்கள் உங்களால் முடிஞ்சால் தடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கே சவால் விடுறான் சைக்கோ. அதுக்கப்புறம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து அந்த கொலை நாடகத்தெல்லாம் தடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு சைக்கோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கொலையெல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த சைக்கோ யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த சைக்கோ எதுக்காக இந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறான், அதுக்கப்புறம் ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் இந்த கேஸை ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கிரைம் மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. இந்த மூவியில் விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி சொல்லலாம். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், பட் இவங்க கொண்டு போன விதம் தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகலை. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கும். பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்.